இப்போ தஞ்சாவூர்ல உதயநிதி ஒரு விஷயத்தை பேசி சர்ச்சை கருத்த மாதிரி காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சி யார் லேடிஸ்க்கு எதிரே அண்ணே வேற ஒன்றும் இல்லை. ஆயிரம் தான் எல்லாரும் தப்பு பண்ணாமல் இல்லை. இப்போ எங்கள் தலைவர் வந்து இத்தனை கோடி மக்களால் தேர்ந்தெடுத்துக்கு வந்திருக்காரு. அது யாரை சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதை பற்றி ஒரு கொச்சையான வார்த்தை பேசணும்னா அது வந்து தப்பு. இவர் அதே ஒன்றைக்கு இது போட்டிருந்தார் ரீபோஸ்ட்டு. அதை பற்றி மக்கள் பேசணுன்னா இப்போ அவர் தாங்க மாட்டார். அப்போ ஆயிரம் தான். அப்போ எதிர்கட்சி ஆளுங்கட்சி அது வேறு. ஒரு முதலமைச்சராக இருக்கவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டியது வந்து அவரோட கடமை. எதிர்கட்சியாக இருக்கவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறது எங்கள் தலைவருக்கு எப்படின்னு தெரியும். அது வந்து அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ரெடி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கும் மனசு ஆறுதலாக இருக்கும். இந்த அளவுக்கு திமுக வந்து தோற்ற காரணம் வந்து உதயநிதி ஒரே ஆள். நான் எங்கேனாலும் சொல்லுவேன். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. இந்த அவர் வந்து ஒரு பொறுப்பில் இருக்காருன்னா அவருக்குள்ள மதிப்பு வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு மீடியாவில் இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள மதிப்பு நான் கொடுக்கணும். அதை கொடுக்காம வாடா போடான்னு பேசுறதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாதுங்க மாதிரி முதலமைச்சர்னா அவருக்குள்ள மதிப்பை கொடுக்கணும். அது வந்து நம்மளோட கடமை. இப்போ நம்மளுமே ஆளுக்காக தேர்ந்தெடுக்கப்போ தான் அவர் முதலமைச்சர், இல்லைன்னா அவர் இல்லை. உண்மை தானே? அப்போ அந்த இடத்துல மதிப்பு கொடுக்கல. அதனால தான் மக்களோட சிந்தனை வந்து மாறுதே தவிர இதேமாதிரி அவங்க வந்து இப்போ நம்மளுக்கு தென்காசி மாவட்டம், அங்கேருந்து கேரளாவுக்கு ஒரு நாளைக்கு 600-700 லாரி 24 வில்ல மண் எல்லாம் போயிட்டுருக்கு. அப்போ அதை வந்து தடுத்து நிறுத்துங்கன்ட்டு நாங்கள் திமுகவில் ஒரு 50-60 மனு கொடுத்துருப்போம் கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாத்துலேயும். கண்டுக்கிடலை. இப்போ விஜய் வந்து 2 மாதம் ஆகுது என்ன செஞ்சான்னு கேட்டாங்க. 3 மாதம் தடை. இப்போ அவங்க கதறிட்டு இருக்காங்கன்னே நானும் கேரளாவில் பார்த்து அங்கே சென்னைக்கு வந்திருக்கேன். அவங்க கதறுதாங்க எங்களுக்கு மண்ணை விடுங்கன்ட்டு. ஏன் சொல்லுதாங்க? உங்களுக்கு தெரியாதில்ல, அவங்களுக்கு அங்கே ஒப்பேறாது. இங்கேருந்து காய்கறியோ வேறு ஃபுட்டு ஃபெசிலிட்டி எது போகலனாலும் மினரல்ஸ் எது போகலனாலும் அவங்களுக்கு அங்கே ஒப்பேறாது. அந்த வந்து அவங்களுக்கு உள்ளதை தடுத்து நிறுத்தினாலும் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும்னு செஞ்ச முதலமைச்சர் வந்து தளபதி விஜய், ஜோசப் விஜய். உண்மை தான். அவங்க ஆட்சியில் நாங்கள் எத்தனையோ மனு கொடுத்தோம், செய்யலை. அதனால தான் ஒரு மாற்றம் வேணும்னு தான் மக்கள் வந்து அடுத்தவங்கள தேர்ந்தெடுத்துருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே மதம் இப்போ வந்து சீமான் சொல்லுதான் ஜோசப் விஜய் அப்படிங்க. மற்ற படத்தில் அப்படி போடலாங்க. ஆனால் அவனோட ஃபுல் பேர் கிருஷ்ணன் பேர். அதை இன்னைய வரை அவன் சொன்ன கிடையாது. சீமானுங்க. ஏன் சீமானு சொல்லுதான்? அவனோட முழு பேரை சொல்லி முடிக்க வேண்டியதுதானே. இன்னைக்கு சொல்லுதான் எங்கள் கட்சியை கொள்கையை வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா சகல மனிதர்களுக்கும் தெரியும். ஆனால் இன்னைய வர அதை பற்றி பேச முடிஞ்சு போனதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவனும் சாட்டை திரும்ப வேணும். இந்த தடவை 8லேருந்து 4 ஆகுனது, இன்னும் 4லேருந்து 2 ஆகும். அடுத்த எலெக்ஷனோட 0 ஆகும். டெபாசிட் இழந்து போவாங்க. அதை வேணால் நான் சொல்லுவேன். எங்கள் தளபதியை பேசினவன் வந்து நல்லா இருக்கட்டும். எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் ஃபேமிலி விஷயத்துக்குள்ளே போடாது. அரசியல் அடிப்படையில் என்ன உண்டோ அதை பேசுனாங்கன்னா நாங்கள் வரவேற்கோம். அவங்களால அவங்க கமெண்ட்டுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். நாங்கள் கொள்ளையும் அடிக்கலாம், ஒன்றும் அடிக்கலை. கொள்ளை அடிக்காத விட மற்ற விஷயத்தில் நாங்கள் கரெக்டாக இருக்கோம். அந்த மக்கள் விஷயத்தில் கரெக்டாக இருக்கும். அவங்க கோட்டையோட பேர் தான் இப்போ டிவிகே ஆட்சியில் இருக்குது. அந்த ஒன்றை மட்டும் உங்களால் முடிஞ்சார டிவிகேக்கு சப்போர்ட்டாவோ ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டாவோ கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் திருச்சிக்கிட சொன்னீங்களேன். நேரம் இப்போ ஜெயலலிதாம்மா இருந்தால் இப்போ எங்கள் தளபதி விஜய் வந்திருக்க மாட்டார். அம்மா வந்து எல்லாத்துலேயும் கரெக்டாக ஒன்றாங்க. உங்கள் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் எத்தனை பேர். இப்போ நான் அங்கேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி நான் 400-500 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அம்மா உணவத்தில் சாப்பிட்டா 5 ரூபா சாப்பாடு. அதை வந்து அம்மா கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல கலைஞர் என்ன சொன்னார்? சாப்பாடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சாங்க. இப்போ நான் சொல்லலாம் அவசியம் இல்லை. என்னையமாக எத்தனையோ பேர் வெளியூருக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். இப்போ தளபதி வந்து அந்த ஸ்கீமை அப்படி கொண்டு வந்தாங்க. இப்போ நான் 5 ரூபாய்க்கு கொடுத்து சாப்பிட்டுட்ருக்கேன். அந்த ஒரே யோசனை அவர் வந்து இப்போ திமுக நிப்பாட்டமே மொத்தத்தில் நிப்பாட்டதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. ஆனால் அது மக்களுக்கு பயன்படணுங்க ஒரு திட்டம்னு தான் அவர் நிப்பாட்டாமல் இருக்கார். அந்த ஒன்றை மட்டும் பார்த்து பண்ணுனா நம்மளுக்கும் சந்தோஷம். ஆனால் நம்ம அடுத்து வர காலத்தில் தளபதி எப்படி பண்ணதாரோ அதை பொறுத்து மக்களோட மனநிலை, அது அவங்களோட மனநிலை. அதை வந்து நம்ம சொல்லக்கு கருத்து கிடையாது. மிச்சத்தை மக்கள் பார்த்துக்கிடுவாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக பேச வேண்டும். கரெக்ட். அவர் வந்து ஸ்ரீ, ஆனால் லேடிஸ் ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டும். நான் பேசிய உங்களை பேசிய யாராவது பேசியாலும், அது பிரைம் மினிஸ்டர் ஹோ சீஃப் மினிஸ்டர் ஹோ कोई भी हो, ஓகே, யார் பேசியிருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டும். கொடுக்கறதில்லைன்னா அது தப்பு.
ஓகே. ஆனால் போலீஸ் இருக்குது, ஆனால் அரசாங்கம் இருக்குது, கரெக்ட்ண்ணா. அது அவருடைய சப்ஜெக்ட். அதுக்கு ஒரு சஜஷன் பண்ணவே நான் ஆளல்ல. I am not able to speak anything about that because there are some rules and regulations. Udayanidhi ho ya any other person, correct na? That is what I say. Even if Prime Minister ho ya Mr. Chief Minister ho, Governor ho, koi bhi ho. Okay. Whenever we are saying about anything about ladies, we should go for particular manner. We should respect ladies first. இப்படி உதயநிதி பேசுனதுனால திமுகவே இப்படி தான், இந்த கட்சியே இப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். கரெக்ட்னா? நவ் த சப்ஜெக்ட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கோர்ட் அண்ட் ரூல்ஸ். ஸோ ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்பீக் எனிதிங் அபவுட் மோர் தேன் திஸ். இட் ஹாஸ் டு பி டிசைடட் பை த ஆனரபிள் court itself. Where it is in Chennai, where it is in Ahmedabad, anywhere in India, the court is there. Correct na? It is subject to the court. I'm not able to speak more than that. This. அங்கேருந்து இங்கே இருக்கிற போலீஸ் இல்லையா, இங்கே வந்து அதிகாரி இல்லையா, அவர் தான் பெரிய ஆளா? ஆனால் உதயநிதி அரெஸ்ட் பண்ணது தப்பு, தற்குறிகள் பண்ணுறதும் தப்பு. தற்குறிகள் ஆட்சி இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் புனிஞ்சு போகும் வேலை. எல்லாமே தற்குறி. ஏன் அவரை போய் அரெஸ்ட் பண்ணுறீங்க? என்ன காரணம்? காரணம் சொல்லணுமே. தட்டி கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி, சட்டசபையில் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி அவங்க அரெஸ்ட் பண்ணுறீங்க. அது தவறு. அவர் அரெஸ்ட் பண்ணியில் இப்போ வெளியே வராமல் இருந்துட்டாரா? உங்களால் என்ன முடிஞ்சுது? இன்னும் இழக்க தான் போகிறீங்க, எல்லாத்தையும் இழக்க தான் போகிறாங்க தாவேக்கா. அது யாதொரு மாற்றமும் கிடையாது. அவரை போய் அரெஸ்ட் பண்ணது தப்பு. தஞ்சாவூர்லேருந்து வந்தது எஸ்ஐ வந்தது தப்பு. வந்து உதயநிதி பேசுனதுனால திமுகங்கிற கட்சியே இப்படி தான் ஆபாசமாக தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறு. ஆபாசம். அவன் கட்டி ஆண்டவன், திமுக கட்டி ஆண்டவன். பல நாள் வாழ்க்கை. அன்னைக்கு ஒரு வயசான பாட்டி ₹1 அரிசி போட்டது, அப்போ வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ தாவேக்கான்னு சொல்லுது. வயசான சாவ கிடக்கிற பாட்டி. என்னையா இது ஒரு நியாயம்? இந்த பஸ்ஸுக்கெல்லாம் இலவசம் கொடுக்குறாங்க, ₹200 யூனிட்டுன்னு. அது என்னாச்சு? அந்த கேள்வி என்னாச்சு? இப்போ 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கே. நான் ஒன்றுமே வேண்டான்னு சொல்கிறீங்கள. ஊழல் பண்ணிட்டு தானே இருக்கீங்க தாவேக்கா. ஊழல் பண்ணிட்டு தானே இருக்காங்க. சொல்லுங்கள், என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்க? என்னென்ன ஊழல் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இப்போ ஏன் 20,000 கடன் வாங்கினா கொடுக்க வேண்டியதானே கணக்கு? ஏன் கொடுக்கல? இன்றைக்கி சட்டசபை கூடுறது இல்லை, இன்றைக்கி பேச வேண்டியதானே. அதையே அவனை உள்ளே போய் உதயநிதி உள்ளாக்கணே. தப்பு தானே. இன்னமும் பயம் போயிடுச்சு, அவங்களுக்குள்ள பயம் போயிடுச்சு. அதெல்லாம் பெரிய பாரம்பரிய கட்சி ஆட்சிப்பா. நீ வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு எல்லாம் தைக்கவும் தெரியும், பிக்கவும் தெரியும், எல்லா விஷயமும் தெரியும். நானும் ஒரு காங்கிரஸ் செயலாளர் இருந்த ஆள் தான், சோனியா காங்கிரஸ் இருந்த ஆள் தான். சட்டத்திட்டங்களே எல்லாரையும், அதாவது டிஎம்கேன்னா அவன் கட்டி ஆடணும். அவனை மாதிரி வேறு யாரும் ஆள முடியாது. அந்தந்த நேரத்தை அதை தான் பயன்படுத்துகிறாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்தது யார்? இந்த சென்னை காவந்து பண்ணது யார்? கலைஞர், அண்ணா, காமராஜர். இன்றைக்கி நீங்களே ஆட்சி எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ எடுத்த உடனே இப்போ 100 நாள் ஆகிருக்குமா? ஆகாது. எவ்வளோ கடன் வாங்கியிருக்க? 20,000 சில்லற கடன் வாங்கியிருக்கில்ல. என்ன பண்ணிருக்க? ஜனங்களை பண்ணியிருக்கியா? எதுவுமே பண்ணல. என்ன பண்ண போகிற? இனிமே என்ன பண்ண போகிற? நம்மளெல்லாம் எல்லா இடத்துலையும் நான் பெரிய பெரிய பார்ட்டியில் பார்க்குற ஆள் தான், போகிற ஆள் தான், வர ஆள் தான். சாதாரண ஆளும் கிடையாது. நம்ம அரசியலில் உள்ள நுழைய மாட்டோம். அதே மாதிரி விஜயும் முதல்வர் மொழியை பயன்படுத்துறதில்ல. நான் நல்லா வாயில் வந்துடும், நான் என்ன கவர்ச்சி நடிகை அப்படின்லாம் பேசுகிறாரு. ஏன் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்கேன், நான் படம் நடிக்க போகிறேன்ருக்கேன். இங்கே எதுக்கு மக்கள் இத்தனை மக்கள் நம்பி தானே ஓட்டு போட்டிருக்காங்க. எதுக்கு படம் நடிக்க போகிறேன்? எதுக்கு படம் நடிக்க போகிறேன்? எந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு, இடையில படம் நடிக்க போகிறதான்னு சொல்லியிருக்காரு விஜய். என்ன செய்யாது? மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஏமாற்றம் தானே. 41 பேர் இறந்தாங்களே, வேலை வாங்கி தராங்கண்ணே. அந்த வேலை ரத்து பண்ணுச்சா? ஏக்கா ரத்து பண்ணி அது கணக்கு கொடுத்துருக்கியா? தவறு தானே. எடுத்தனாக்கி 41 ஊருக்கு போயிருக்குல்ல, அவங்க குடும்பத்துக்கு வேலை வாங்கி தரணும் இல்லை, அதை வாழ்க்கையை காந்து பண்ணணும்ல. நீ போராடணும், கோர்ட்டில் வந்து நீ போராடி அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அப்போ தான் நீ யதார்த்தமான மனுஷன். என்ன சொல்கிறீங்க? 2 மாதம் ஆச்சு. அவங்க இருந்திருந்தாருன்னா எவ்வளோ சம்பாரிச்சிருப்பாங்க? அந்த இறந்து போனவங்க அந்த குடும்பத்தை எவ்வளோ தட்டி தூக்கி கொண்டு வர முடியும்? அதை ஏன் செய்யலை? காசு ஒரு நாளில் வேலை செலவு பண்ணிவிடலாம். நீ ஒரு வேலை வாங்கி கொடுக்க வேண்டியது அது தவறு தானே. சொல்லுப்பா. 2 மாதம் ஆச்சு எப்படி பார்க்குறீங்க? 2 மாதம் ஆட்சி வந்து இனிமேல் சொல்ல முடியாது. 2 மாதத்தில் நீ 20,000 கோடி கடன் வாங்கியிருக்க. அது என்ன சொல்கிறதுக்கு? 2 மாதத்தில் 20,000 கோடி வாங்கியிருக்கப்பா. என்ன சொல்ல போகிறீங்க? ஏன் இது சொல்லுங்க கணக்கு.
எதுக்கிறதாலும் மிஸ்ஸிங்கு. பாஷாங்கிற சொல்ல கொண்டதுக்கு உனக்கு இந்த அரசியல் கொண்டு வரதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நீ போகிறதுக்கு வரத்துக்குள்ள பாஷா போடுற. பாஷா படத்தை எதுக்கு நீ இதில் கொண்டு வர டைலாக்கா? தவறு தானே? சொல்லுப்பா, தவறு தானே அது? எதுக்கிறதுக்கு தான் பாஷா. நீ நடந்து போகிறோம் ஆட்சி ஆள் உன்னை ஆளத்துக்கு கூடாதுன்னு சொல்லலையே. மக்கள் தானே நினைச்சது, மக்கள் தானே பார்த்தாங்க உன்னை. அப்புறம் எதுக்கு எடுத்துக்கலாம் பாஷா. ஒரு படத்தினுடைய டைரக்ட் கொண்டு விடாது. ஆட்சியில் உட்காரணும்னா மக்களுக்காக அமைதியாக எல்லா வேலையும் செய்யணும், சவுண்டு கொடுக்கக்கூடாது. ஆட்சியில் உட்கார்ந்த பிறகும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரா? ஆட்சியில் உட்கார்ந்த பிறகு நடிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. நியூஸ் கேட்டிருக்கோம். அதுதான் நம்ம நடிச்சிருக்காரு, நம்ம சொல்லக்கூடாது. இப்போ ஆட்சியுமே நடிக்கிற மாதிரி தான் இருக்கா உங்களுக்கு? ஆச்சமாக நடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அது போதுமே இவருக்கு. இவ்வளோ படம் நடிக்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்சி இது மாதிரி தானே இருக்குது. எல்லாமே பெண்ணுங்களை ஆணுங்களை எல்லாம் அதாவது ஓட்டுலேயும் தவறு நடந்திருக்கு. குளத்தூர் தொகுதி இருக்கு இல்லையா, அதுலேயும் தவறு நடந்திருக்கு. எல்லாத்த விட ஸ்டாலின் அந்த இடத்த சீச்சு வர வேண்டியது. ஏன் தவறு நடந்திருக்கு? ஓட்டு மிஷினில் தவறு நடந்திருக்கு, அவ்வளோதானே. எண்ணிக்கையில் தவறு நடந்திருக்கு. ஆமாம், இப்போ எண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க, பார்த்து தான் இருக்காங்க. பார்த்துட்டு தான்ப்பா இருக்காங்க. இப்போ பார்த்து தான் இருக்க. அதில் என்ன தவறு நடந்ததுன்னு பார்த்துட்டு தான் இருக்குது. அது இம்மை தான் தெரியும். எண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு நாளைக்கு குட்டு வெளியாகும். யார் அந்த இடத்த நம்ம அன்னைக்கு பேசலாம். சரியா? செய்கிறது ஆட்சி கரெக்டாக போகணுன்னா இவரே அந்த பாஷாவும் இருக்கக்கூடாது. அடுத்த படத்தினுடைய டைலாக் கொண்டு வரக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதாப்பா? உன்னுடைய வேலை என்னவோ நீ தனியாக தயாரித்து வச்சுருக்கிற, உன்னுடைய மியூசிக் என்னவோ அதை போய் ஏன் அடுத்தவண்ட டைலாக் எடுத்து இதில் போடுறேன். என்னோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாகவே மக்கள்கிட்ட என்னமோ இவங்களே ப்ரீ பிளான்டாக ஒருத்தரை கூட்டு, சரி நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க, அதுக்கு நான் இந்த மாதிரி பதில் கொடுத்தேன்னா இன்னும் கூட்டம் கொஞ்சம் எங்கேஜிங்காக போகும், இன்னும் கூட்டத்தில் ஆரவாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்ளாஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இது ஒரு ப்ரீ பிளான்டு நடவடிக்கையாக இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட கருத்து. ரெண்டாவது, வேணுமென்றே ஆபாசம் இல்லைன்னா வக்ரமான ஒரு மொழியை இலைமறை காய்மறையாக அப்படின்னு சொல்லுவாங்க, பாதி மறைச்சு பாதி வெளியில் தெரிகிற மாதிரி, அந்த மாதிரி பயன்படுத்தினாக்க இன்னும் என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை தான் கண்டிப்பாக அவர் பேசியிருப்பார்னு என்னோட தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரி உதயநிதி இப்படி ஒரு ஆபாசமாக ஒரு பேச்சை பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், திமுக அப்படிங்கிற கட்சியே இதை ஒரு ஆபாசமான கட்சி தான் அப்படின்னு ஒரு பக்க பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. சார், கிட்டத்தட்ட 1967 அப்புறமா கோலோச்சிட்டு இருக்கிற 65 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்க திமுகங்கிற கட்சி தான் பெரும்பாலான சமயத்தில் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கு. எம்ஜிஆர் அவர்களோ இல்லை ஜெயலலிதா அவர்களோ உயிரோடு இருந்தபோது இருந்த சில தசாப்தங்கள், அதாவது 20 ஆண்டுகள் தவிர மற்ற பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருடங்கள் திமுக தான் ஆட்சியில் இருந்திருக்கு. திமுகவில் அந்த காலத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆபாச பேச்சாளர்கள் அப்படி அவங்கள நட்சத்திர பேச்சாளர்கள் சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு முன்னோடிகளாக பல பேர் இருந்திருக்காங்க. வெற்றி கொண்டான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், ஆபாசத்தில் PhD வாங்கினவர். வண்ணை ஸ்டெல்லான்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி இருந்தாங்க, அவங்க ரொம்ப ஆபாசமாக பேசுவாங்க. சைதாப்பேட்டில் சேர்ந்த சாதிக் பாட்ஷா அவர்கள் மிக ஆபாசமாக கருத்துக்களை பயன்படுத்துவாங்க. எத்தனையோ பெண்களை இவங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டத்தில் பலமான கைத்தட்டல் கிடைக்கணுங்கிற எண்ணத்துலையோ, நாகரிகம் அப்படின்னா கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு எண்ணத்தில் 50 வருடங்களாக தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு வேறு மாற்று ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கிடையாது. என்னதான் அண்ணா சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அண்ணாவின் மாநிலம், அண்ணா கற்றுக் கொடுத்த கண்ணியம் அப்படின்னு சொன்னாலும் அது அண்ணா கற்றுக் கொடுத்த கண்ணியம் என்னங்கிறது நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசுகிற பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ஆபாச பேச்சுங்கிறது அவங்களுக்கு அது ஒரு நம்ம சாதாரண மக்கள் தான் இது ஆபாசம்னு சொல்லி காதை முடிக்கிறாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் கூட்டத்தில் என்கேஜ் பண்ணணும், அப்ளாஸ் கிடைக்கணும், இன்னும் நிறைய பேரை வரவழைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க கண்டிப்பாக பேசுவாங்க. இதில் அவங்க வீட்டு பெண்மணிகளுக்கும் எந்த விதமான ஆட்சேபனையும் கொடுக்காம கைத்தட்டி வரவேற்பாங்க. அதுதான் ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம். அதே போல் திமுகவுடைய கட்சி தலைவராக இருந்த கலைஞர் அவர்களும் கூட சட்டசபையில் நாடா பாவாடை இப்படி இந்த மாதிரியான பேச்சுகள்லாம் பேசியிருக்காரு. அப்போ தலைவரே அப்படி தான் இருக்காரா? சார், இந்த நீங்கள் சொன்ன பேச்சு எழுத்து மூலமாக தமிழ்நாடு அசம்பிளி சட்டசபையோட கெசட் ரெக்கார்டில் இன்னும் பதிவாயிருக்கு. இது மாற்றவே இல்லை. கலைஞருக்கு முன்னோடியாக அறிஞர் அண்ணாதுரை எல்லாம் படித்தவர், பண்புள்ளவர் சொல்லுவாங்க. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க சட்டசபையில். அந்த காலத்தில் புகழ்பெற்ற ஒரு தமிழ் நடிகை இருந்தாங்க, பானுமதி ராமகிருஷ்ணான்னு சொல்லிட்டு.
அந்த கேட்டாங்க, உங்களுக்கும் பானுமதி ராமகிருஷ்ணாவுக்கும் என்ன உறவுன்னு சட்டசபை கூட்டத்திலே கேட்டாங்க. அதுக்கு அண்ணாதுரை ஒரு தெளிவான ஒரு பதில் சொன்னார். நான் எல்லாவற்றையும் திறந்த புத்தனும் கிடையாது, நீங்கள் கேட்கும் பெண்மணியும் படிதாண்டா பத்தினியும் கிடையாதுன்னு சொல்லிட்டார். இது சட்டசபை குறிப்பிலேயே இருக்கு. அதனால இந்த ஆபாச பேச்சு அப்படிங்கிறது 60 வருஷமா தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ ஏற்கனவே திமுகவில் பேசியிருந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆகட்டும், பொன்முடி ஆகட்டும் கட்சி விட்டு நீக்கிட்டாங்கிறாங்க. உதயநிதி எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது கட்சி ஒழுங்கு நடவடிக்கை இவர் மேலே எடுப்பாங்களா இல்லை எடுக்க மாட்டாங்களா? சார், கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கங்கிறது என்ன சார் ஆதாரம்? அதில் என்ன ப்ரூஃப் இருக்குது? அவங்க என்ன அடையாள அட்டையா, உறுப்பினர் அட்டையா கிழிச்சு போட்டாங்களா, இல்லை பதவியிலேருந்து ஏதாவது கெசட் சர்க்குலர் வந்திருக்கா, இல்லை சர்க்குலர் வந்ததுனால அவங்களை கட்சியை விட்டு நீக்கிட்டதுனால அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன பாதிப்பு இருக்குது, கட்சிக்கு என்ன பாதிப்பு இருக்குது? 2000 இன்னும் இப்போ தான் 2 வருஷம் எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிருக்கு. மோடி அவர்கள் டேர்முக்கு வந்து இன்னும் 3 வருஷம் இருக்குது. அடுத்த வருஷம் உள்ளாட்சி தேர்தல் நடத்த போகிறது. அதில் இவங்களுடைய பங்களிப்பு பெருசாக இருக்காது. 2029 தான் நமக்கே தெரிய வரும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நிஜமாவே நீக்கியிருக்காங்களா, இல்லை பொன்முடி அவர்களை நீக்கியிருக்காங்களா, KN நேருவை நீக்கியிருக்காங்களா தெரிய வரப்போகிறது. அதனால் இது வந்து பெரிய ஒரு அதிர்வலைகளே மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்தும்னு எனக்கு தோணலை. இன்னொரு பக்கம் முதல்வர் அவர்களும் அவங்களுக்கான மொழியில பேசுறது இல்லைங்கிறாங்க. அதாவது நல்லா வாயில வந்துடும் அப்படிங்கிறாரு. நான் என்ன கவர்ச்சி நடிகை அப்படிங்கிறாரு. முதல்வருக்கான மொழி இதுதானா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. சார், இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலத்தோட முதல்வர்களோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். சந்திரபாபு நாயுடு அவர்கள் பேசும்போது கூகுள் கார்பரேஷனை கொண்டு வரதுக்கு எப்படி இந்தியா டுடே கான்க்ளேவில் பேசினார். தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்கள் மகாராஷ்டிராவில் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கவுன்சிலோ இல்லைனாக்கா இம்போர்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் பற்றி பேசும்போது எந்த மாதிரி மொழிகளில் பயன்படுத்துகிறாரு. இது அந்த காலத்தில் ஷீலா தீக்ஷித் சொல்லிட்டு டெல்லி சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காங்க, அவங்க எப்படி பயன்படுத்துனாங்க. இதோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தெரிய வரும் அவங்களுக்கு அரசியல் எத்தனை வருஷம் இருந்திருக்காங்க, சட்டம், பொருளாதாரம், ஃபிலாசபி, பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், இதில் எந்த அளவுக்கு அவங்க பங்கெடுத்துக்கிட்டாங்க, அவங்களோட பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். நாம் தவறு யார் மேலே இருக்குது? மாநில மக்கள், மாவட்ட மக்கள் மேலே தான் இருக்குது. இந்த மாதிரி எந்த விதமான அனுபவமும் இல்லாமல், ஒரு மேடை பேச்சு அனுபவமும் இல்லாமல், அசம்பிளி பற்றின அனுபவமும் இல்லாமல் ஒரு ஆளை கொண்டு நம்ம சேரில் உட்கார வச்சுருக்கோம். அதுக்கான பரிசை நம்ம இப்போ அவர் கொடுத்துட்ருக்காரு. அவ்வளோதான். இப்போ இந்த உதயநிதி பேசுனது காவேரி பிரச்சனையை மடைமாற்றத்துக்கு தான் அப்படி பேசிட்டாரோ? நடைமாற்றமும் கிடையாதுங்க, நடைமாற்றமும் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளுங்க. அது காவேரியில் அங்கேருந்து தண்ணி வந்ததுனா தான் அவர் கபினியோ இல்லைனாக்கா கிருஷ்ணராஜ் சகரோ இல்லை ஹேமாவதியோ வந்ததுன்னா சஃபிஷியன்ட் கொள்ளளவு கொண்டதுனா தான் அதுக்கப்புறமா தான் இங்கே அனுப்புவாங்க. அவங்க எங்களுக்கு வரலை அப்படிங்கிறாங்க. அதை காவேரி ரிவர் வாட்டர் கார்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு டம்மி பாடியாக போட்டிருக்காங்க. ஒரு கன்சல்டேட்டிவ் பாடியாக இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக தான் போட்டிருக்காங்களே தவிர அவங்களுக்கு பவர்ஸ் கொடுத்து அந்த என்டையர் ட்ரிபியூனலுடைய ஆக்டிவிட்டீஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்தியன் ஆர்மி மாதிரி செயல்படுத்துகிற ஒரு நிர்வாகம் இருந்தால் தான் நடத்த முடியும். கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 215 TMC தண்ணி விடுங்க, 205 TMC தண்ணி விடுங்கிறாங்க. நீங்கள் 5 வருஷம் டைம் டேபிள் எடுத்து வச்சுன்னு பாருங்கள். 2022, 23, 24, 25, 26 அவன் விட சொன்ன தண்ணியோட அளவு எவ்வளவு, அவன் விட்டுருக்கிற தண்ணி அளவு எவ்வளவு. ஏன் இந்த டேட்டாவை யாரும் தரமாட்டேங்கிறாங்க? ஏன்னா அந்த 4.5 வருஷம் யார் யாரோட கூட்டணியில் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். ஒரு தடவை அந்த சித்தராமையா அவர்களே பிரஸ்காருக்கு கேட்டாங்க, காவிரி தண்ணி பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஏன் தண்ணி விட்டுருக்கீங்களா தமிழ்நாட்டுக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் கொடுத்தாரு? ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டாலின் அரசாங்கமே இந்த கேள்வியை கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இது வந்து திடீர்னு புத்தருக்கு ஞானோதயம் ஏற்பட்ட மாதிரி மக்களுக்கு ஞானோதயம் ஏற்பட்டு காவேரியில் தண்ணி வரலன்னு சொன்னால், நீ கடந்த 5 வருஷத்தில் நீ தண்ணியை விட்டியா? அந்த கேள்வியை ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க? அதை நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு தேதியை பற்றி பேசுங்க. காவேரி யாருக்கு தான் சொந்தம்? கர்நாடகாவுக்கா தமிழ்நாட்டுக்கா? இயற்கை அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மவுண்டன்ஸ் அப்படிங்கிறாங்க, ராக்கி ஏரியாஸுங்கிறாங்க, டெசர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க, ரிவர்ஸ் அப்படிங்கிறாங்க, இது எல்லாமே இயற்கை பொதுவான சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ் வாட்டர் சிவிலைசேஷன், இப்போ இந்த இது நடந்தது, ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது. அதுக்கப்புறமா என்ன சொல்லிட்டாங்க, பியாஸ், சட்லஜ், ரவி அதுலேருந்து வர தண்ணியை நான் பாகிஸ்தானுக்கு விட மாட்டேன் இண்டஸ் வாட்டர் ட்ரீட் படி அப்படின்னு இந்தியா சொல்லிடுது. அப்போ நாடுகளுக்கு இடையே தண்ணி பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. இட்டாலிக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வோல்கா ரிவர், டான்யூப் ரிவர், இது யூரோப்பில் ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்க தண்ணி பிரச்சனை. நாடுகளுக்கிடையே தண்ணி பிரச்சனை இருக்குது. மாநிலங்களுக்கிடையே தண்ணி பிரச்சனை இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா இது மாநிலம் பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் கிருஷ்ணாநிதி நீர் சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு தண்ணி பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது. பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் தண்ணி பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக ஓடிட்டுருக்கு. இத்தனை நாளாக தீர்க்காமல் இப்போ திடீர்னு வந்து நான் தீர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அசம்பிளி சீட் எவ்வளோ வாங்க முடியும், எம்பி சீட் எவ்வளோ வாங்க முடியும், இதை வச்சு நான் ஆட்சி கட்டில் என்ன அமர்றதுக்கு என்ன டாக்டிக்ஸ்,
இதை தான் கட்சிக்காரங்க யோசிப்பாங்களே தவிர பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறத இங்கே யாரும் யோசிக்கிறது கிடையாது. அவருக்கு அவர் பேசுன ரைட்டுன்னு தோணும், பட் அவர் பேச தப்பு தான். இப்போ சிஎம் வைக்குமா அவரோட பேசக்கூடாதுல்ல. அவர் சிஎம்மாக இருந்தால் இவர் பேச சும்மா இருப்பாரா? உதயநிதி ஸ்டாலின் சிஎம்மாக இருந்து விஜய் இப்படி பேசினா சும்மா இருப்பாரா? ஆக்ஷன் எடுப்பார்ல, அதே தான் இவர் பண்ணியிருக்காரு. திருப்பி விட்டாங்களே. திருப்பி அடுத்து பேசுறதுக்கும் பார்ப்போம், பதில் எதை பேசுறதுக்கும் பார்ப்போம். சட்டமன்றம் கூடுறதுனால அதை எதிர்கட்சி நாளைக்கு சட்டசபையில் தெரியும் எப்படி பேசுறாங்க, நாளைக்கு தெரியும். நாளைக்கு விஜயோட ஸ்பீச் எப்படி அவரோட ஸ்பீச் எப்படி நாளைக்கு பார்ப்போம். சரி, ஓகே. முதல்வருமே முதல்வருக்கான மொழி இல்லைங்கிறாங்க. அதாவது வாயில வந்துடும். நான் என்ன கவர்ச்சி நடிகையா? இல்லைங்க, நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் இங்கே வைக்கும் போது பேசுங்க. அப்படி முதல்வருக்கான மொழி இல்லைன்னு விமர்சனம் வைக்கிறாங்க எதிர்கட்சி. அப்படி கிடையாதுல்ல. அப்படி பார்த்தா முன்னாடி நம்ம பேசுறதுக்கும் இப்போ நம்ம பேசுறதுக்கும் நம்ம அப்பா அம்மா பேசுகிற நம்ம பேசுகிற வித்தியாசம் இருக்குல்ல. உங்கள் அப்பா பேசுறதுக்கும் நீங்கள் பேசுகிற வித்தியாசம் இருக்குல்ல. அதுமாதிரி அவங்க அப்பா அம்மா பேசுகிறதுக்கு ஸ்டாலின் பேசுறதுக்கும் உதயநிதி ஸ்டாலின் வித்தியாசம் இருக்குல்ல. அது விஜய் பேசுறதுக்கு விஜய் இப்போ ட்ரெண்டில் பேசுகிறாரு. அதில் தப்பு இருக்குது? தப்பு கிடையாது. அவர் செகண்ட் மேட்ச் பண்ணாலும் தப்பு கிடையாது. அது அவரோட சொந்த விருப்பம். அதில் பர்சனல் தலையிட யாருக்கும் உரிமையே கிடையாது. அவங்க ஒய்ஃபுக்கே, விஜயோட ஒய்ஃபுக்கே உரிமை கிடையாது. அதே மாதிரி முதலமைச்சர் அப்படிங்கிறதுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? முதல்வருக்கான மொழியில் பேசுறதில்ல, என்ன நல்லா வாயில் வந்துருங்கிறாராம், கவர்ச்சி நடிகை நானுங்கிறாராம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணே, கவர்ச்சி நடிகைன்னு சொன்னாங்கன்னு நீங்கள் சொல்லுதீங்க. அதாவது நம்ம இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க, அங்கே வச்சு என்ன பேசணும்? மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வாழ்த்து சொல்லிட்டு வரணும். அங்கே போய்ட்டு இப்போ கவர்ச்சி மூலமாக வந்தாங்கங்க. அதே கவர்ச்சி மூலமாக வந்தவங்க தான் ஜெயலலிதா, எம்ஜிஆர். அதே மீடியா மூலமாக வந்தவங்க சீமானும் அதே மூலமாக வந்தவங்க. அப்போ அவங்க மீடியாவிலேருந்து வந்து மக்களுக்கு நல்ல செய்யணும்னு வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறணும். இப்போ கவர்ச்சி நடிக்காங்க. அதே இது ஸ்டாலின் வந்து படத்தில் நடிக்கல, உதயநிதி ஸ்டாலின் சொல்லணும் எவ்வளோ நேரம் ஆக போகுது? மக்கள் மனநிலையிலேருந்து யோசிக்கணும்னே. இப்போ உங்கள்கிட்ட பதவி இருக்குன்னு நீங்கள் மற்றவங்க மேலே அராஜகம் பண்ணக்கூடாது. அதான் உண்மை. இப்போ நீங்களும் இப்போ நான் வேலை பார்க்கேன், 24,000 சம்பளம். கட்சி மூலமாக என்னை அமுக்கணும்னு பார்த்தாங்கன்னு வைங்களேன், 10,000 நான் வாங்க ரெடியாக இருப்பேன். உண்மை அதுதான், எல்லோரும் மனநிலை. ஆனால் சாப்பாடுன்னு ஒன்று இருக்குது. நம்மளுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது. அதை வந்து அவர் இப்போ வேற சைலண்ட் அமைதியாக இருக்காருங்க. அமைதியாக பேசும்போது எல்லாம் எஞ்சி போயிருந்தாங்க. நாங்கள் என்ன செய்ய முடியும்? பேச வர இன்னும் பேசணும். அதான் மனுஷன். அந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு முடியலை. அதாவது அவங்க பண்ணின ஊழலை எடுத்துருவேன்னு சொன்ன உடனே எஞ்சி போகிறாங்கன்னா மக்கள் தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிடணும். உண்மை அதான். சரிண்ணா, தேங்க்யூண்ணா.